இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதில் 4 கான்செப்ட் நம்ம வீடியோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது கான்செப்ட் பாருங்க நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மூணாவது கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தோம். நாலாவது கான்செப்ட் என்ன இக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இதுல வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, அதே மாதிரி சார்ஜஸ் அசம்பிளியா இருக்கும்போது எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து பாருங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. The electric potential energy of a point charge is defined as the amount of work done in assembling the charges at their locations by bringing them in from infinity. அதாவது electric potential energy of a system of point charges. இது வந்து பாருங்க நிறைய பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் சார்ஜஸ் அசம்பிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு வேலை செஞ்சிருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு சார்ஜ் கியூபோட கொண்டாந்து வச்சிருப்போம். இப்போ இதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்றேன், Q2ங்கிற சார்ஜ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க கொண்டாந்து வைக்கிறேன். இதுக்கு ஒரு ஒர்க் டன் செய்வேன். அதே மாதிரி Q3, Q4, Q5 இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு நம்ம தனித்தனியா ஒர்க் டன் பண்றோமா. இந்த டோட்டல் ஒர்க் டன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் திஸ் பாயிண்ட் சார்ஜஸ். சரியா? இந்த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க இப்ப பாருங்க டெஃபினிஷன் பாருங்க புரியுதான்ட்டு. The electric potential energy of a system of point charges is defined as the amount of work done in assembling the charges at their locations by bringing them from infinity. சரியா? அப்ப இன்ஃபினிட்டில இருந்து அந்த சார்ஜஸ் அந்த பொசிஷன் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் டன் செய்யறோமோ அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கறத சொல்றோம். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a சார்ஜ் அப்படின்னா என்ன சொல்லலாம், சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்ப இது என்ன சொல்லுவோம், யூங்கிற சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், கியூ இன்டு வி. யூ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், கியூ இன்டு வி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த பாயிண்ட். இதுக்கான யூனிட் வந்து என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லிட்டோம். எனர்ஜினாவே என்ன யூனிட் வந்து ஜூல். 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 1.6 into 10⁻⁻19 ஜூல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து பாருங்க 1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன 1.6 into 10⁻⁻19 ஜூல். இதே பாருங்க தமிழ்ல என்னன்னு சொல்லலாம், நிலை மின்னழுத்த ஆற்றல். புள்ளி மின்னூட்டங்களின் மின்னழுத்த ஆற்றல் என்பது மின்னூட்டங்களை முடிவிலியில் இருந்து அல்லது ஈரில்லா தொலைவில் இருந்து அவற்றின் இருப்பிடங்களுக்கு அவற்றை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு செய்யப்படும் வேலையின் அளவு என வரையறுக்கப்படுகிறது. சரியா? இப்ப மின்னூட்டங்களின் மின்னழுத்த ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு மின்னூட்டம் பெருக்கல் கொடுக்கப்பட்ட புள்ளியில் மின்னழுத்தம். சரியா? இதுக்கான அழகு பார்த்தோம்னா ஜூல். 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் 1.6 into 10 பவர்ல போட்டுக்கோங்க 10⁻⁻19 ஜூல். இங்க கரெக்டா இருக்கு -19, இங்க 10⁻⁻19 இருக்கு 10⁻⁻19 ஜூல். சரியா? அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு, அதுல எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குங்கிறத பார்க்கணும். இங்க வந்து பாருங்க ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுல ஒரு டைபோல் -q2 +q இப்படி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இதோட இனிஷியல் ஆங்கிள் θ1 வச்சுக்கலாம். இந்த θ1ல இருந்து இது என்ன ஆகுது θ2ங்கிற ஆங்கிளுக்கு நம்ம டர்ன் பண்றோம். டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் டன் செய்வோம். அந்த ஒர்க் டன் தான் அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். சரியா? இப்ப பாருங்க டெஃபினிஷன் பாருங்க. Potential energy of a dipole in uniform electric field. It is equal to the amount of work done in turning the dipole from orientation θ1 to θ2 in the field E. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுல இந்த எலக்ட்ரிக் டைபோல θ1ங்கிற ஆங்கிள் இருந்து θ2ங்கிற ஆங்கிளுக்கு நான் டர்ன் பண்றேன். டர்ன் பண்ணும்போது செய்யற ஒர்க் டன் தான் இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. U இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் -P into cos θ2 minus cos θ1 அப்படின்னு சொல்லலாம். θ1ங்கிறது இனிஷியலா இருந்த ஆங்கிள், θ2ங்கிறது ஃபைனலா இருந்த ஆங்கிள். அப்ப -P of cos θ2 minus cos θ1. If initially the dipole is perpendicular to the field E, ஆரம்பத்துல வந்து ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இப்படி எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகும், θ1ஓட வேல்யூ 90 டிகிரின்னு வந்துரும், θ2ஓட வேல்யூ θ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இப்படி இருக்கிறது θ1ஓட வேல்யூ 90, இது வேற ஒரு ஆங்கிள் θ2 ஈக்குவல் டு θங்கிற ஆங்கிளுக்கு மாத்திரேன். அப்ப என்ன ஆகும்னா இங்க cos 90 இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்ப u is equal to -P into cos θ2 வரணும். ஆனா அந்த θ2 தான் என்ன சொல்லிட்டோம் θன்னு சொல்லிட்டோம். அப்ப u ஓட வேல்யூ என்ன -P cos θ இல்லாட்டி -P vector dot E vectorனு சொல்லலாம். இப்போ ஒருவேளை இந்த θவோட வேல்யூ 0 இருக்கு, இப்படி இருக்கிறத நான் என்ன பண்றேன் இப்படி மாத்துறேன்.
மாத்தும் போது என்ன ஆகும்னா U is equal to minus PE, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் இஸ் மினிமம். அப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், டைபோல் வந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்கு. when theta equal to 90 degree, அப்ப theta ஓட வேல்யூ 0 அப்படின்னா நமக்கு வந்து என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் சொன்னேன். theta ஓட வேல்யூ 90 டிகிரி அப்படியே இருக்கு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அதே theta ஓட வேல்யூ நான் இப்படி மாத்துறேன், அப்ப என்ன ஆகும், நமக்கு 180 டிகிரி வந்துடும். அப்ப u is equal to என்ன வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் PE பிளஸ் PE வந்துடும். cos 180 ஓட வேல்யூ என்ன, -1. அப்ப -PE into -1 வரும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் PE into வரும். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் இஸ் மேக்ஸிமம். ஆனா டைபோல் வந்து என்ன இருக்கும், இங்க அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்கும். கொஞ்சமா டிஸ்டர்ப் பண்ணா கூட அது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் கண்டிஷனுக்கு இப்படி மாறிடும். இப்படியே இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இப்படி இருந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம், இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். சின்னதா டிஸ்டர்ப் ஆனா கூட என்னவோ அது இந்த பொசிஷனுக்கு வந்துடும். சரியா, இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல் இன் an எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாருங்க, சீரான மின்புலத்தில் உள்ள இருமுனையின் நிலை மின்னழுத்த ஆற்றல். இது E மின்புலத்தில் θ1 நோக்கு நிலையிலிருந்து θ2க்கு மின் இருமுனையை திருப்புவதில் செய்யப்பட்ட வேலையின் அளவுக்கு சமம். அப்ப U is equal to என்ன சொல்லலாம், மைனஸ் P of cos θ2 மைனஸ் cos θ1 சொல்லலாம். தொடக்கத்தில் இருமுனை E புலத்திற்கு செங்குத்தாக இருந்தால் ஃபர்ஸ்ட் θ1 ஓட வேல்யூ 90 டிகிரி இருக்கு. அப்ப θ1 equal to 90 டிகிரி, θ2 ஓட வேல்யூ ஏதாவது ஒரு ஆங்கிள் θன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிடும், cos 90 ஓட வேல்யூ 0 ன்னு ஆயிடும். இப்ப θ2 என்ன சொல்லிட்டோம், θன்னு சொல்லிட்டோம். அப்ப U is equal to என்ன வரும், மைனஸ் PE cos θன்னு வரும். இத மைனஸ் P வெக்டர் டாட் E வெக்டர்னு சொல்லலாம். இப்ப ஒருவேளை θ equal to 0 என உள்ள போது, அதாவது இப்படி இருக்குன்னா நமக்கு வந்து என்ன வரும், U ஓட வேல்யூ மைனஸ் PE வரும். cos 0 ஓட வேல்யூ 1, அப்ப மைனஸ் PE. சரி, அப்ப U ஓட வேல்யூ மினிமம், அதாவது மின் இருமுனை PE குறைந்தபட்சமாக இருக்கும். அதுக்கடுத்து மின் இருமுனை நிலையான சமநிலையில் உள்ளதுன்னு சொல்லலாம். இது அதுக்கடுத்து θ வேல்யூ 90 டிகிரின்னு இருக்குன்னா அந்த நிலை மின் அழுத்த ஆற்றல் 0. ஏன், cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப U cos 90 ஓட வேல்யூ 0னா U ஓட வேல்யூ 0ன்னு ஆயிடும். அதுக்கடுத்து θ ஓட வேல்யூ 180 டிகிரி இப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி டைபோல் இருக்கு. அப்ப θ ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 180 டிகிரின்னு சொல்லலாம். அப்ப U is equal to என்ன சொல்லலாம், பிளஸ் PE. ஏன்னா cos 180 ஓட வேல்யூ -1. அப்ப மைனஸ் PE of -1 என்ன வரும், பிளஸ் PEன்னு வந்துரும். அதாவது இருமுனையின் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலை மின் அழுத்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். மின் இருமுனை நிலையற்ற சமநிலையில் உள்ளது. அதாவது இப்படி இருக்குன்னா அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், நிலையற்ற சமநிலை. கொஞ்சமா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கூட அது நிலையான சமநிலையை நோக்கி போயிடும். ஓகே, இதான் வந்து சீரான மின்புலத்தில் உள்ள மின் இருமுனையின் நிலை மின் அழுத்த ஆற்றல். அதுக்கடுத்து என்ன பார்க்கறோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a system of 2 point charges. 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r12 னு வெச்சுக்கலாம். இப்போ வந்து இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, if 2 point charges q1 and q2 are separated by a distance r12, then their potential energy is U is equal to என்ன சொல்லலாம், 1/4 epsilon naught into q1 q2 divided by r12 னு சொல்லலாம். சரியா, அதாவது இங்க பாருங்க, ரெண்டு சார்ஜ் இருக்கு, ஒன்னு q1 இன்னொன்னு q2, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r12. இப்ப இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா U is equal to என்ன சொல்லலாம், 1/4 epsilon naught into q1 q2 divided by r12. இரு புள்ளி மின்னூட்டங்களின் நிலை மின்னழுத்த ஆற்றல். இரு புள்ளி மின்னூட்டங்கள் q1 மற்றும் q2 தூரம் r12 ஆல் பிரிக்கப்பட்டால் அவற்றின் நிலை மின்னழுத்த ஆற்றல் U is equal to 1/4 epsilon naught into q1 q2 divided by r12. அதுக்கு அடுத்தது 3 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, q1 q2 q3. q1 q2 க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r12, q2 க்கு q3 க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r23, q3 க்கு q1 க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r13 வெச்சுக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a system of 3 point charges. 3 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, U equal to 1/4 epsilon naught into ஃபர்ஸ்ட் பேர் வந்து பாருங்க q1 q2 by r12ங்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டாவது பேர் என்ன, q2 q3. அப்ப 1/4 epsilon naught into q2 q3 by r23 இருக்கும். மூணாவதுக்கு 1/4 epsilon naught into q3 q1 by r31 இருக்கும். இது எல்லாத்துலயுமே 1/4 epsilon naught இருக்கு, அதனால வெளியே எடுத்தோம்னா பிராக்கெட்ல என்ன இருக்கு, q1 q2 by r12 plus q2 q3 by r23 plus q3 q1 by r31 அப்படின்னு வரும். இந்த மாதிரி 3 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னங்கறத இப்ப சொல்லியிருக்கோம். சரியா, இங்க வந்து பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தமிழ்ல உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டா உங்களுக்கு தமிழ்ல இன்னும் கிளாரிஃபைடா இருக்கும். அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீடியம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியா, ஜாயின் பட்டன் இருக்கு, ஜாயின் பட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய வீடியோஸ் அதுல இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஷார்ட் கட்ஸ் இது எல்லாமே அதுல தான் போட போறோம். சரியா, முன்னாடியே ஜாயின் பட்டன்ல சேர்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னும் ரொம்ப தூரம் இல்ல. இப்ப வந்து என்ன டிசம்பர் மந்த்ல இருக்கும், நமக்கு வந்து என்ன இன்னும் ஒரு 3 to 4 months தான். மே ஃபர்ஸ்ட் சண்டே நீட் எக்ஸாம். சரியா, ஒரு 4 மாசம் தான் இருக்கு, 120 days. சரியா, அதனால இருக்கிற டேஸ் வந்து என்ன வேஸ்ட் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடணுங்கிறத பாருங்க. இதெல்லாம் மார்னிங் 4 o'clock வரக்கூடிய வீடியோஸ். இது எல்லாமே கான்செப்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பின்னாடி வந்து நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் போட போறோம். சரியா, இப்ப அடுத்த கான்செப்ட் வந்து பாருங்க, 3 பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோம். இப்ப n பாயிண்ட் சார்ஜஸ்னால எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா 1/4πε0 சம்மேஷன் ஆஃப் ஆல் பேர்ஸ். என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் பேர்ஸ் இருக்கு, 1 2 அப்படின்னா டிவைட் பை R12 வரும், 1 3னா டிவைட் பை R13 வரும். இந்த மாதிரி எவ்வளவு பேர்ஸ் இருக்கோ எல்லா பேர்ஸையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் n பாயிண்ட் சார்ஜஸ், n புள்ளி மின்னூட்டங்களின் நிலை மின்னழுத்த ஆற்றல் U = 1/4πε0 சம்மேஷன் ஆஃப் ஆல் பேர்ஸ் QI QJ டிவைட் பை RIJ. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. இதனால என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும்னா அதுக்கான ஃபார்முலா இது. சரியா, இப்ப இந்த சீரிஸ் நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட் கான்செப்ட். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை வந்து என்ன பண்றோம், நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, நம்ம ஸ்டேட் போர்டு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். NCERT புக்ல இது 2 சாப்டரா பிரிச்சிருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு 1 ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி இருக்கு. இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம வசதிக்காக என்ன பண்ணிருக்கேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் தனியாவும் கெப்பாசிட்டன்ஸ் தனியாவும் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 5 வீடியோ இப்ப போட்டு வீடியோ வந்து 5th வீடியோ. இந்த வீடியோல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பத்தின கம்ப்ளீட் கான்செப்ட் இருக்கும். ஒரு பிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய பேரியர் மாதிரி நீங்க நினைப்பீங்க. சரியா, அந்த பேரியர் அப்படின்னா இவ்வளவு பெருசு இருக்கு, ஆனா நீ எங்க இருக்க, இங்க இருக்க, இது எப்படி சார் இதை நான் கிராஸ் பண்றதுன்னு யோசிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு சாப்டர் இந்த மாதிரிதான். இந்த சாப்டரை வந்து என்ன பண்றோம், நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி பிரிச்சு வச்சுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கான்செப்டா நீ பாத்துக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா இதை முடிக்கும் போது இந்த பேரியரை நீ கிராஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. நீ இப்படி பார்த்தாதான் கஷ்டம். நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு சின்ன சின்ன கான்செப்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன். நீ வரிசையா இந்த 5 நாளைக்கு 5 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கெப்பாசிட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா, கெப்பாசிட்டர்ஸ் அது ஒரு 4-5 கான்செப்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டோம்னா கம்ப்ளீட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரியா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா 2024ல எப்படி நீட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன சாப்டர்ல எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் போட போறோம். கண்டிப்பா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.